சார், நான் செய்யாத குத்தத்துக்கு சட்டப்படி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலனாலும் சமுதாயத்துல எனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. நான் ஒரு நடப்பிட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் சார் என்ன இப்படி கொல்லாம கொல்றீங்க? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. இத படிச்சு பாருங்க, புரியும். பூபதியின் கொலை வழக்கில் புதிய திருப்பம். கொலைகாரி பானுவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து வந்தது தெரிந்ததே. சக்கரவர்த்தி பேங்க் அதிகாரி போல் நடித்து பானுவின் வீட்டில் தங்கியிருந்து அவளது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார். அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது திடீரென்று அம்பலமாகிவிட்டது. இத பாருமா, குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதும் தான் எங்க வேலை. அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம். ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில் சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செஞ்சிருக்கிறார். அதை தப்புன்னு சொல்ல வந்திருக்கியா? ஒரு நிரபராஜ நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களே, அது தப்புன்னு சொல்ல வந்தேன். வருமானத்துக்கு வழி இல்லாம போனதுனால வீட்டுல ஒரு பகுதி வாடகைக்கு விடப்படும் விளம்பரம் பண்ணல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கெட்டிக்காரத்தனமா உங்க ஆளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. இப்பதான் புரியுது, அந்த மனுஷன் என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்சிருக்காருன்னு. சக்கரவர்த்தி நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல. உனக்காக அவன் என் கூட எவ்வளவோ தூரம் வாதாடி இருக்கிறான். பச்சையா சொல்ல போனா ஒன்னாலதான் சக்கரவர்த்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல கெட்ட பேர். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தங்கமான ஆபீசருக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராது. I promise you. Yes. மிஸ்டர் சக்கரவர்த்தி என் வீட்டுக்குள்ள நுழையிற அடுத்த நிமிஷமே அவரோட பெட்டு படுக்க வாசல்ல இருக்கும். பானு, I mean it. பானு, எங்க எவ்வளவு தூரம்? போலீஸ் இலாக்காவின் திறமையை பாராட்டணும்னு தோணுச்சு. அத உங்க டிப்டி கமிஷனரை பார்த்து கை குலுக்கிட்டு வரேன். By the way, மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க நடிப்பு எக்ஸலென்ட். Hands off to you. பானு, தெருவுல போற பொண்ண கையை பிடிச்சு எடுக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கு உரிமை இல்ல. அது போலீஸ் அதிகாரிக்கும் பொருந்தும். Leave my hand. நாம ரெண்டு பேரும் காதலர்கள். உன்னை கட்டி பிடிக்க கூட எனக்கு உரிமை உண்டு. காதலர்களா? உங்க வாயால் அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதீங்க. சாக வரம் பெற்ற காதல் காவியங்கள் கூட அழிஞ்சு போகும். பானு, என்ன உளவு பார்க்க வீட்டுக்குள்ள வந்தீங்க. உங்க குள்ள நிறைய தந்திரங்களை புரிஞ்சுக்காம நான் உங்களோட பழகுனேன். என் மனசு பறி கொடுத்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. முதல்ல உன்னை நான் சந்திச்ச போது நிச்சயமா துப்புரி நோக்கத்தோட நான் வரல. தற்செயலா தான் உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன். அந்த நேரத்துல நீ யாரு, உன் பிரச்சனை என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. I was an innocent tenant, believe me. சாருக்கு தினசரி பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பத்திரிக்கை எடுத்து புரட்டி பாருங்க. போலீஸ் இலாக்கா திட்டமிட்டு தான் உங்களை என் வீட்டுக்குள்ள குடுத்தனக்காரர் அமுச்சு வச்சாங்கன்னு எல்லா பத்திரிக்கையும் விலாவரியா வந்திருக்கு. பத்திரிக்கைக்காரங்களுக்கு கற்பனா சக்தி அதிகம். இன்னைக்கு வந்த செய்தியில கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. குடுத்தன வந்த பிறகுதான் உன்னை நான் உளவு பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யறது? நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என் கடமைகளை தட்டி கழிக்க முடியல. அதிகாரியை மட்டும் நீங்க நடத்திருந்தா உங்களை பாராட்டலாம். இதையும் உள்ள ஒரு நல்ல மனுஷன் மாதிரி என்கிட்ட நடிச்சீங்களே, அதை நான் சேர்த்திக்க முடியல. பானு, உங்களை கதாநாயகன் நினைச்சேன். நீங்க ஒரு வில்லன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பானு, இனிமே அந்த பேரை சொல்லி கூப்பிட உங்களுக்கு உரிமை இல்ல. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து. பானுவோட கேட்ல யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கான் பாரு. தேவைப்பட்ட மறுபடியும் கூப்பிடுறேன். போயிட்டு வாங்க. ஓகே, சரி. சக்கரவர்த்தி சார், பானுவோட பேசிட்டு போறானே, அந்த ஆளை இதுக்கு முன்னாடி நீ பாத்துருக்கியா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. உடனே போய் அவனை ஃபாலோ பண்ணி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க. சீக்கிரம் போ, மறைஞ்சிட போறான். ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். சார், என்னையா திடீர்னு வந்து நிக்கிறேன்? நீங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். வெரி குட். யுவர் சின்சியர் போலீஸ் ஆபீசர். அவன் கையில ஒரு பைவேர் இருக்கு. மார்வாடி கிடைக்கு ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கா? யார் அந்த மார்வாடி? இந்த மார்வாடி திருட்டு சொத்தை வாங்குறத கில்லாடி. 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி மாதிரி இவன் வீட்டை யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் தட்டலாம். நம்ம குற்றப்பட்டியல கூட அவன் பேர் இருக்கு. நீங்க தான் ஹீரால சேட்டா? ஆமாங்க சார். ஏன் கேக்குறீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இவருக்கு என்ன இப்பதான் தெரியும். ஆமா சார், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்ததில்லை. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி பதில் சொன்னீங்களா? அதானே சேட்டு. வீணா உடம்ப புண்ணாக்காதீங்க. உண்மையை சொல்லிடுங்க. உங்களை அரசாங்க தரப்பு சாட்சியா நாங்க எடுத்துக்கிறோம். சொல்லிடுறேன் சார்.
இந்த பொண்ணு அந்த வெள்ளை மெழுகுவத்தி ஸ்டாண்டை எங்கிட்டே கொண்டு வந்து கொடுத்து இதை அடகா வச்சு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டது. நீங்க உள்ளே வந்த பிறகுதான் தெரியும் இந்த பொண்ணு அந்த திருட்டு பொருளை வச்சு பணம் வாங்கியிருக்குன்னு. யார பார்த்து திருடின்னு சொன்ன? இன்னொரு தடவை அப்படி சொன்ன நாக்கு அறுத்துவேன், ஜாக்கிரதை. இது பாருங்க சார், ஏன் கஷ்டத்துக்கு ஏன் வீட்டு பொருள் அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போறேன். இது குத்தோன்னு உங்க சட்டம் சொல்லிச்சுன்னா என்ன ஆஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. நான் வீட்டுக்கு போலாமா இல்ல உங்க கூட ஸ்டேஷன் வரணுமா? நீ வீட்டுக்கு போலாம். தேங்க்யூ. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. சாருக்கு என்ன ஐட்டம் வேணும்? என்னென்ன ஐட்டம் இருக்கு? எல்லா ஐட்டமும் இருக்கு. உள்ள வாங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. கம் இன். ஓஹோ, இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விக்கிற கடையா? ஆமா சார், இந்த ஷாப்க்கு நான் தான் ஓனர். உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லுங்க, விலையை பார்த்து போட்டு தரேன். இந்த பியானோ சாந்தி காலனி பானுடைய தானே? ஆமா சார், இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து இதை எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இதை வித்துட்டாங்க. பானுகிட்ட இப்பதான் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வரேன். பாவம் ஏதோ பண நெருக்கடி போல இருக்கு. இல்லைன்னா இந்த பியானோவை பாதி விலை கொடுத்துருக்குமா? அழகான பியானோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போங்க, நியாயமான விலையை போட்டு தரேன். இதை நான் வாங்கிட்டு போனா திரும்ப அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். என் சாமான்ல இங்க யார் கொண்டு வந்து வச்சா? நான் தான். கொஞ்ச காலம் என் வீட்டுல குடியிருந்தீங்க, இப்ப காலி பண்ணிட்டு போறீங்க. எடுத்துட்டு போறதுக்கு எதுவா இருக்கட்டும் என்ன நான் தான் எடுத்து வச்சேன். பானு, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் போ சொல்றேன். இந்தாங்க, நீங்க என்கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் 15,000. குட் பை. பானு, I love you. Please believe me. I hate you. Please leave me. Leave my house. பானு, இந்த ஏமாத்துக்கார உலகத்துல வாழத்தை விட ஜாக்கிரதை மேல். பானு, நீ ஹலோ, சக்கரவர்த்தி ஹியர். ரொம்ப நேரமா மணி அடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீங்க அனுப்பி வச்சிருந்த வேலைக்கு போயிருந்தேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மாடலழகி பானு எங்க போயிருந்தா தெரியுமா? தெரியாது சார், சொல்லுங்க. பானு ஒரு அயோக்கிய பையன் அடகு கடைக்கு போயிருந்தா. அவங்க போனது எனக்கு தெரியாது, ஆனா எதுக்கு போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வீட்டுல இருக்கிற பொருள் எதையாவது அடமான வச்சு பணம் வாங்க போயிருப்பா. நான் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போனல, அவர் மியூசிக் ஷாப் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வீட்டுல இருந்த பியானோவை இன்னைக்கு தான் வித்துருக்கா. ஒரே நாள்ல அவளுக்கு என்ன திடீர்னு பணம் நெருக்கடி? வீட்டுக்காக நான் கொடுத்திருந்த அட்வான்ஸ் பணத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திருப்பி கொடுத்தா. நல்ல செய்தி சார். அவ என்ன சுத்தமா நம்ப மாட்டேங்கிறா. என் உத்தியோகத்தை ராஜினாமா செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் அவளை நான் எவ்வளவு ஆழமா நேசிக்கிறேங்கிறத அவ புரிஞ்சுக்குவா. என்ன தம்பி உச்சக்கட்ட அவசரம் எல்லாம் பேசுற? பக்கத்துல பானு கை துப்பாக்கி ஒண்ணு தீல வச்சுட்டு நிக்கிறாளா? சார், பக்கத்துல பானுவும் இல்ல, யாரும் என் தலையில துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டும். துப்பாக்கி சுத்தம் மேல அடி. பானு, பானு, கண்ட்ரோல் ரூம். I think he's dead. பானு, யார் இவன்? அண்ணா சார், கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது. பின்ன இங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கண்டிப்பா பாத்துருக்கலாமே. இந்த மெட்ராஸ் சிட்டில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்கார்ந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை கேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்கார்ந்திருக்க பானு நம்ம பக்கத்து வீடு. ஒரு ஆர்வ கோளாறு, என்ன நடக்குதுன்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாறுது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். இன்று பூபதி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மிஸ்டர் பிராசிக்யூட்டர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை நீங்கள் விசாரணைக்கு அழைக்கலாம். மாடல் அழகி பானுவை குறுக்கு விசாரணை செய்ய உங்கள் அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். சுட்டுக் கொல்லப்பட்ட பூபதி உன் அண்ணன் தானே? ஆமா, எங்க அப்பாவுக்கு மூத்த தரத்து பையன். அடிக்கடி உனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வரும்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க, அது உண்மையா? உண்மைதான்.
நாங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். அவன் கோச்சு விட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். சில சமயம் சண்டையே போட்டுக்க மாட்டோம். அப்பவும் வீட்டுக்கு வர மாட்டான். என்ன செய்யறா, எங்க போறான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே ஓகே, வழக்குக்கு வருவோம். உன்னுடைய துப்பாக்கி குண்டுக்கு பலியான பூபதி மன்னிக்கிடும். துப்பாக்கி என்னோடது இல்ல. ஓகே, பூபதியோட துப்பாக்கியால நீ சுட்டுக் கொன்ற பூபதி மறுபடியும் மன்னிக்கணும். பூபதியை நான் சுட்டுக் கொள்ளல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். He is putting leading questions. அவருக்கு சாதகமான பதில கேள்வியா மாத்திக்கிறாரு. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கவும். எஸ் யுவர் ஆனர். ராத்திரி 12 மணிக்கு உன் அண்ணன் உன் பெட்ரூம்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அந்த துயரமான சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். அன்னைக்கு நான் தாங்க முடியாத மனவேதனையோட என் பெட்ரூம்ல படுத்திருந்தேன். கதவு மூடல, லைட்ஸ் ஆஃப் பண்ணல. யாரோ என் பெட்ரூம்குள்ள வந்து உள்பக்கமா தாப்பால் போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். பூபதி. பாசமுள்ள தங்கச்சி, நேசமுள்ள அண்ணன் பூபதி. இத்தனை காலமா நீ எங்க போயிருந்த? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே தேசாந்திரம் போயிருந்தேன். பிச்சைக்காரங்கிட்ட திருடி சாப்பிடுறது எவ்வளவு சிரமம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா பாரு, உலகத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு. சத்திரத்துக்கு கூட டயத்துக்கு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் லேட்டா போனா படுக்க இடம் தர மாட்டேங்கிறாங்க பரதேசி பயலுங்க. உனக்கே இந்த கேடு கெட்ட வாழ்க்கை. அந்த மாதிரி வாழணும்னு உனக்கு என்ன நிர்பந்தம்? இருக்கே, அதனாலதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ உயிரோட இருக்க. ஆனா நான் உன்னை சுட்டு கொண்டுட்டதா போலீஸ் சொல்லுது. உன் பொண்ணு வேற தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன கொன்னுட்டதா காவல்துறையை நம்ப வச்சதுக்கு உனக்கு கோடி நமஸ்காரம். ஆனா என் தலைவலி அவங்கல்ல, என் கூட்டாளிங்க. அவங்களுக்கு நீயே பயப்படணும். பானு, எங்க கள்ளக்கடத்தல் தொழில ஒரு சின்ன சிக்கல். என் பாஸ் என்ன ரொம்ப நம்பினாரு. அதனால வெளிநாட்டு வியாபாரம் உன்னை கையில கொடுத்து முடிச்சிடுவான்னு அனுப்பினார். பார்ட்டியும் துபாயில இருந்து வந்தா. ரகசியமான இடங்கள்ல சந்திச்சுதான் இந்த மாதிரி வியாபாரங்களை பேசி முடிக்கணும். அன்னைக்கு ஏகாதசி. காலையில கோவிலுக்கு போன மறுநாள் காலையில தான் நீ வீட்டுக்கு திரும்புவ. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துபாய் பார்ட்டிய வீட்டுக்கு கூட்டு வந்த. இந்த பெட்ரூம்ல வச்சுதான் பேச்சுவார்த்தை நடத்தின. அது என்னமோ தெரியல பானு, திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் குடிச்ச உடனே ஞானோதயம் பிறந்த மாதிரி திடீர்னு எனக்கு பணத்து மேல ஆசை வந்துருச்சு. அந்த துபாய்க்காரன்ட்ட சொன்னேன், நம்மள மாதிரி உண்மையான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு உன் தலைவனு என் தலைவனு கோடி கணக்கில் சம்பாதிச்சாங்க. நாம செய்யற ஆபத்தான வேலைக்கு கூலி காசு தான் தராங்க. அது குடிக்கவே பத்த மாட்டேங்குது. ஒண்ணு செய்வோம், நீ கொண்டு வந்திருக்கிற பொருளை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு அம்பேல ஆயிடுவோம். ஒண்ணு நல்ல யோசனை தான் சொன்னேன். அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த என் காதலையும் அதை ஆமோதிச்சா. நான் சொன்ன பிளானுக்கு துபாய் பையன் ரிவர்ஸ் கியர் போட்டான். தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற ரகசிய நம்பரை என்கிட்ட காட்டிட்டு பொருளை எடுத்துக்கிட்டு போய் பாஸ் கிட்ட கொடுன்னா அந்த துபாய்க்காரன். இவனை உயிரோட விட்டா துபாய்க்கு திரும்புறதுக்குள்ள கண்டிப்பா என் பாச சந்திப்பான். நான் போட்ட சதி திட்டத்தை சொல்லிடுவான். அடுத்த நிமிஷமே எங்க தலைவன் தலைய கிள்ளி கடல்ல எரிஞ்சிருவான். அதை நினைச்சு பார்த்தேன், எனக்கு பொறி தட்டிருச்சு. கை துப்பாக்கி எடுத்தேன், துபாய்க்காரனை சுட்டு கொண்டுட்டேன். நான் அந்த துபாய்க்காரன் பணத்தை தோட்டத்து பக்கமா இழுத்துட்டு போய் கார் டிக்கியில போடுறத யாராவது பாத்துருவாங்களோன்னு சந்தேகப்பட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுல துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. அந்த சத்தம் அக்கம் பக்கத்துக்காரர்களுக்கு கேட்டிருக்கும். அதனால ஆள் நடமாட்டம் இருக்கான்னு நம்ம வீட்டை அவங்க வாட்ச் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். எல்லார் கண்ணையும் மண்ண தூணும்னு நினைச்சு ஒரு சின்ன தந்திரம் பண்ணேன். என் பல் செட்டை கழட்டி நம்ம தோட்டத்துல செடியோரமா போட்டுட்டேன். அந்த பல் செட்டை பாக்குறவங்க சுடப்பட்டது நான் தான். இழுத்துட்டு போற போன என்னுடையதான்னு நம்புவாங்கன்னு நினைச்சேன். நம்பிட்டாங்க. நீ பண்ணின ஒரு கொலைக்கு நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. வாய் மூடுறா. மரியாதையை இப்பவே போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு. நீ செஞ்ச கொலைக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அது ஏத்துக்கிறது தான் நியாயம். நான் பண்ணின கொலை என் கூட்டத்துக்கு தெரியாது, போலீஸ்க்கு தெரியாது. நான் உயிரோட இருக்கிறது வெளியே தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்க, 2 பேர்கிட்டயும் மாட்டிக்குவேன். அதனால டக்கரா ஒரு பிளானோட வந்திருக்கேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூபதி சுட்டுக் கொல்லப்பட்டவன். அதனால வேற ஒரு பேர்ல பாஸ்போர்ட் எடுத்து என் காதலியை கூட்டுக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறேன். பண உதவி கேட்டுதான் பாசமலரை பார்க்க வந்திருக்கேன். என்கிட்ட தம்படி காசு கூட கிடையாது. சும்மா துப்பாக்கியை கட்டி மிரட்டாத. உன் அழகான முகத்தை இந்த கை துப்பாக்கி அலங்கோலப்படுத்தி பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க, மரியாதையா சொல்லு. பூபதி, நான் சொல்றதை கேளு. என்கிட்ட பணம் இல்ல. வீணை மேல சந்தேகப்படாத. பாஸ்போர்ட் வேலை நிறைய இருக்கு, சீக்கிரம் கூட இல்ல சுற்றுவேன். ஜன்னல் கண்ணாடி தான் உடைச்சிருக்கு. கடைசி தடவையா சொல்றேன், பணத்தை வெளியேடு, இல்ல உன் மூளை சிதறிடும்.
நானும் கடைசி தடவையா சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல இல்ல இல்ல. நில்லு.